ஏகனே போற்றி இணையாடும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தாப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசரணம். இணையர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம இந்த பதிவை பார்க்கக்கூடிய காணொளி சனி கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியினுடைய தசை ஒரு ஜாதகருக்கு எந்த அளவில் நன்மையை தரக்கூடிய தசையாக இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பொதுவாகவே சனி அப்படின்னாலே ஓரளவுக்கு பீதி, பயம் கலந்த பீதி அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு உண்டு. உண்மைதான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மநாயகன் ஒரு ஜாதகர் செய்த கர்ம வினைகளுக்கு தகுந்தாற்போல் அவருக்கு லாப நஷ்டங்களை தர்றதுனால, எப்பவுமே கராராக பேசுகிறவங்ககிட்ட நம்ம கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். அவன் கொஞ்சம் கரார் பிடிச்சவனப்பா, ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, நல்லவனை கண்டாலே எப்பவுமே நம்ம கொஞ்சம் சிரமப்படக்கூடிய ஒரு அமைப்பு தானே இல்லையா? நம்ம எல்லாமே எப்படி பழகிருக்கோம் அப்படின்னா, நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். நமக்கு சில நேரங்களில் குந்தகம் விளைவிக்கக்கூடிய, பாதகம் விளைவிக்கக்கூடிய, அது எதனால் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய தவறுகளால் வரக்கூடிய ஒரு 500 ரூபா நம்ம தொலைச்சிட்றோம். இது தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதற்கு அப்படியே தொலைஞ்சு போச்சு அப்படின்னு மன வேதனைப்பட்டுக்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அதே இதை 5000 10,000 சூதாட்டத்தில் விட்டுட்டு வருவோம். அதையும் ஒரு வேளை, ஏன்னா அது தனக்குத்தானே வச்சுக்கக்கூடிய ஒரு கொள்ளி அப்படின்ற மாதிரியானது. அதில் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா காம்ப்ரமைஸ் ஆகிக்குவோம். ஆனால் தெரியாமல் ஒரு 500 ரூபா தொலைவு வருங்க, இது கர்மா. இதைத்தான் சனி செய்கிறார். அப்போ தொலைஞ்சு போச்சு, இது என்னன்னா எனக்கு இது சேராத காசு போல இருக்குது, எனக்கு ஒவ்வாத காசு போல இருக்குன்னா அந்த 500 ரூபா தொலைஞ்சதுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக பேசுவோம். அதை பெருசுபடுத்திட்டு இருப்போம். ஆனால் நமக்கு தெரிஞ்ச ஒரு 5000 10,000 போய் சூதில் தொலைச்சிட்டு வருவோம். இதுவும் சனியினுடைய விளையாட்டு தான். அப்போ இது தன்னை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி காசு தொலைக்கி வைக்கும் பொழுதும் நம்ம அதை சந்தோஷப்பட்டுக்கிறோம், அதை ஏற்றுக்கிறோம். ஆனால் அது இயற்கையாக ஒரு கர்மக்காரகன் கர்மாவை கலைந்திருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றதுனால ஒரு 500 ரூபாய் தொலைஞ்சு போச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்போ இந்த மாதிரியான செயல்களை தருபவர் தான் சனி. அதனால் பொதுவாக சனி அப்படின்ற போதே அவர் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அப்படின்றதால அவருடைய பலன்கள் எல்லாமே மெதுவாக தான் வரும். அப்போ மெதுவாக வரும் பொழுது நம்ம எப்போவுமே அவசர யுகத்தில் இருக்கோம் இல்லையா? இப்போல்லாம் தான் பயங்கரமான அதாவது வேக யுகத்தில் இருக்கும். 90ல் போனாலும் பற்ற மாட்டேங்குது, 100ல் போனால் 100 கிலோமீட்டர் வேகத்தில் போனாலும் பற்ற மாட்டேங்குது, 90 கிலோமீட்டர் வேகத்தில் போனாலும் பற்ற மாட்டேங்குது, 140 கிலோமீட்டர் வேகத்தில் போனாலும் பற்ற மாட்டேங்குது. ஆகாய விமானத்தில் 5000 10,000 கிலோமீட்டர் வேகத்தில் போனாலும் நமக்கு இப்போ நேரம் பத்துறதில்லை. ஆனால் எல்லா காலத்துலேயுமே 24 மணி நேரம் தான். நம்மளுடைய பாட்டன்களும் 24 மணி நேரத்தில் தான் எல்லா வியாக்கியானங்களையும் வச்சுருக்காங்க. எல்லாம் கண்டுபிடிச்சது, நமக்கு தேவையான அறிவை திரட்டி வச்சு போட்டு போனது, நமக்கு தேவையான இயற்கை வளங்களை திரட்டி வச்சு போட்டு போனதெல்லாம் அவங்களும் அதே 24 மணி நேரத்தில் தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கும் அதே 24 மணி நேரம் ஒரு மனிதனுக்கு பத்த மாட்டேங்குது. அவனை காப்பாற்றிக்கவே அந்த 24 மணி நேரம் பத்துற. அப்புறம் எங்கே போய் சொசைட்டியில், அதாவது சோசியல் சர்வீஸு, சொசைட்டி சர்வீஸ் எல்லாம் செய்கிறது, இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதில் இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரொம்ப மெதுவாக நகரக்கூடியவர் வந்துட்டார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்னொன்று நமக்கு பலன்களும் சரியாக வர்றதில்லை, படிப்பும் சரியாக வர்றதில்லை, அதேமாதிரி நமக்கு வரக்கூடிய வசதி வாய்ப்புகளும் சரியாக வரக்கூடியதில்லை அப்படின்ற ஒரு நினைப்பு, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நெடிய தசைகளை நடத்தக்கூடிய கிரகங்கள் பொதுவாக ஒரு மனிதனுக்கு அவ்வளவு மிகப்பெரிய விஷயங்களை, மிகப்பெரிய கெடுபலன்களை தரமாட்டார்கள். முதல்ல இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது அதனால தான் கொண்டு போயிட்டு அப்படியே நெடிய தசைகளாக 20 வருஷம் சுக்கிரனுக்கும், 19 வருஷம் சனிக்கும், 18 வருஷம் ராகுவுக்கும், 17 வருஷம் புதனுக்கும், 16 வருஷம் குருவுக்கும். இதில் சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவுக்கே 16 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இரட்டிப்பு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது 2 கெட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய புதனுக்கு 17 வருஷம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாவகிரகம்னு சொல்லக்கூடிய ராகுவுக்கு 18 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம முன்னோர்கள் அசால்ட்டாகவும் யோசிக்காமையும் அந்த கணக்குகளை வகுத்து வச்சிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த சனியிலும் ராகுவிலும் ஏதோ ஒரு நன்மை நடக்கும் அப்படின்றதால முழுமையாக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியது எல்லா விஷயங்களையும் தரக்கூடிய சுக்கிரனுக்கு 20 வருஷம் கொடுத்தாங்க.
அப்போ வாழ்க்கையில் வந்து ஜாஜ்வல்யமாக வாழ்கிறது எப்படி, பல சந்தோஷங்களை அனுபவிக்கிறது எப்படி, சம்சாரம் கட்டிக்கிறது எப்படி, அல்லது சம்சாரத்தை விட்டு போட்டு வேற மனைவி துணைவி இணைவி வச்சுக்கிறதெல்லாம் எப்படின்ற மாதிரியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். அப்போ அவருக்கு 20 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்போ அதற்கு இணையான ஒரு வருஷம் மட்டும் குறைச்சி 19 வருஷம் சனிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சனி தசை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஜாதகரை வந்து பலவீனப்படுத்தாது. பலம் மிக்க ஜாதகராகத்தான் வைக்கணுடைய பலவீனப்படுத்தக்கூடிய தசையாக வராது. அதனால் அந்த சனி தசை அப்படின்னு வந்தாலே பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. பொதுவாக எல்லாருமே பயந்துக்கிறாங்க. அதாவது சனி தசை அப்படின்னா 19 வருஷம், அதாவது வந்து சனி தசை வேறு, ஏழரை சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கோச்சார சனி வேறு. ஒரு ஜாதகருக்கு வந்து பிறப்பில் அவங்களுடைய ஜென்ம நட்சத்திராவிலிருந்து வரக்கூடிய பிறப்பு தசைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, பகுப்பு தசைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த விம்சோத்திரி வகையில் வரக்கூடிய தசைகள் அப்படின்றத வர்றதெல்லாம் வந்து அந்த சனி தசை அப்படின்னு சொல்லக்கூடிய சனி மகா தசை வந்து 19 வருஷம் எடுத்து ஒரு ஜாதகரை ஆழ்மைக்குள்ளே கொண்டு வர்றார். அப்போது கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவனும் லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவன் காலபுருஷ தத்துவத்தின் 10, 11 கூடையவன் போயிட்டு ஒரு ஜாதகருக்கு தசை நடத்தும் போது அவர் என்ன சிரமத்தை கொடுத்துருவார, கஷ்டத்தை கொடுத்துருவார? கண்டிப்பாக தரமாட்டார். நமது முன்ஜென்ம வினைகள் என்னவோ அதற்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறோம் இல்லையா, அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து கொஞ்சம் குறைச்சி நமக்கு அந்த பலன்களை கொடுப்பதை ஒழிய மற்றபடி வந்து பலன்களை வந்து முழுமையாக பலவீனம் பண்ணுவார் அப்படின்னா கண்டிப்பாக செய்ய மாட்டார். இது வந்து 100% கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். இன்னொன்று, சனி தசை வருது அப்படின்னாலே ஓரளவுக்கு அந்த ஜாதகரை வந்து வலுப்படுத்துகிறார் அப்படின்னு அர்த்தம். அந்த வலுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் வந்து சனி தசையே வரும். நல்லா பாருங்கள், ஒரு 15 வருஷத்துலேருந்து ஒரு 15 to 25, ஒரு 34 வருஷம் வரைக்கும் ஒரு 15 வயசு டீனேஜில் வந்து ஒரு பையனுக்கு வருது அப்படின்னா வாழ்க்கையை வளப்படுத்துறதுக்கு அப்போவே வாழ்க்கையை வளப்படுத்தி அவனுடைய புத்தியை வந்து கூர்மையாக செதுக்கி சமுதாயத்துக்கு தகுந்த மனிதனாக, அதாவது குருகுலம் போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குருகுல கல்விக்கு வந்து ஒரு 6 வயசு 7 வயசுலேயே கொண்டு போயிட்டு மன்னர்கள் விட்டு வந்துடுவாங்க, இளவரசர்களை. அந்த நாட்டினுடைய யுவராஜாக்களை போயிட்டு 6 வயசுலேயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்க. அப்போ அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அவங்களுக்கு வந்து 15 வருஷம் 17 வருஷம் 20 வருஷன்றது வந்து அவங்களுடைய கல்வி, நாட்டினுடைய சிறப்பு, நாட்டினுடைய மாண்பு, நாட்டினுடைய பண்பாடு, மக்களுடைய மனசு, நாட்டை ஆழ்வது எப்படி, அரசாங்கத்தை நடத்துவது எப்படி, தான் எப்படி ஒழுக்கமாக இருந்துக்கணும் அப்படின்றத பூரா சொல்லி கொடுக்குறவங்க வந்து அந்த குரு மார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அப்போ அந்த மாதிரி வந்து இந்த 15 வயசுலேருந்து ஒரு 20, 25, 30, 35 வயசுக்குள்ளே வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கையை வந்து சோபிக்கக்கூடிய வகையில் சமுதாயத்திற்கு தேவையான மனிதனாக, பண்பட்ட மனிதனாக மாற்றுவதில் வந்து சனி வல்லவர். கண்டிப்பாக அப்படி தான் எடுத்துக்கணும், அதான் நல்லது, அதான் அப்படி தான் நடக்கும். அப்போது ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து இவரை எதிர்பார்க்கக்கூடிய அளவு அவருக்கான பலன்கள் கிடைக்கல அப்படின்னா அப்போ இருக்கக்கூடிய கால அளவையும் இருக்கக்கூடிய வாழ்க்கையும் எப்படி நடத்திக்கணும் அப்படின்றத வந்து கரெக்டாக கால்குலேஷன் பண்ணி அவர் நடத்த ஆரம்பிச்சுவார். இதுதான் சனியினுடைய ஸ்பெஷாலிசம். அப்போ சனி தசை வருது அப்படின்னாலே பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நெடிய தசைகளை கொண்ட கிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு இப்போ 19 வருஷம் அவருடைய கஸ்டடியில் எடுத்து அந்த தசையை நடத்துகிறார் சனி. அப்போ கஷ்டமே கொடுத்தார் அப்படின்னா அந்த சனி தசை வருமா? வந்தால் தான் அது வந்து எல்லாருமே வந்து உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அப்போ யாருக்குமே சனி தசை வந்து அட்டன் பண்ணாமல் இருக்கிறாங்களா? கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கு வந்துடும், குடும்பத்துக்குள்ளே யாரோ ஒருத்தருக்கு வந்தே தீரும். ஒரே டைமில் வந்து 3 பேர்த்துக்கு சனி தசை நடக்கலாம், 2 பேர்த்துக்கு சனி தசை நடக்கலாம், அல்லது ஒருத்தருக்கு மட்டுமே சனி தசை நடக்கலாம். அப்போது அந்த சனி வந்து வாழ்க்கையை வளப்படுத்துவதற்காகவும் மனிதனை மனிதனாகவும் செய்யக்கூடிய கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது. காலபுருஷ தத்துவத்தின் 10 கூடிய கர்மாதிபதியும் அந்த கர்மத்தினால் வரக்கூடிய லாபத்தையும் பொருளாதாரத்தையும் தரக்கூடியவன் வந்து தசை நடத்தும் போது கண்டிப்பாக அந்த ஜாதகரை வந்து கெடுக்க செய்யக்கூடிய சனி தசையாக இருக்காது. அப்போ அந்த சனி மகா தசை அப்படின்னு சொல்லக்கூடியது நன்மையை தருமா? கண்டிப்பாக நன்மையை தரும். ஏன்னா அந்த சனியினுடைய பகைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றதுனாலையும் அந்த காலபுருஷ தத்துவத்தின்படி வரக்கூடிய அந்த சஷ்ட அஸ்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க, 6, 8 கிரகங்கள் சம்மந்தப்பட்டு வரும்பொழுது அல்லது பகை கிரகங்களுடைய புக்திகளில் கொஞ்சம் நமக்கு அப்படி இழுத்து சுண்டி பிடிப்பார், கொஞ்சம் அப்படி இழுத்து லெக்கான பிடிச்சி இழுத்து வைப்பார். அப்போ அந்த ஒரு ஜாதகத்தில் வந்து சனியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அந்த சனி திசை வந்து நன்மையான திசையா அல்லது கெடுதலான திசையா அப்படின்றதற்கான தீர்மானத்துக்கு வரக்கூடிய காலகட்டங்களும் அந்த சனியினுடைய அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பொதிப்பை பொறுத்து தான். மற்றபடி வந்து சனி வந்து முழுமையாக வந்து 19 வருஷத்துக்கு ஒரு ஜாதகரை வந்து கெடுத்துருவானா? கண்டிப்பாக கெடுக்க மாட்டார், பலப்படுத்துவார், வளப்படுத்துவார். சரி, அப்போ இந்த சனி தசை நடத்தக்கூடிய காலம் அப்படின்றது வந்து பொதுவாக எல்லா கிரகங்களுமே முதல்ல வந்து அவங்களுடைய சுயபுக்தியை நடத்துவாங்க. அப்போ அந்த சுயபுக்தி அப்படின்றது எவ்வளோ காலம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நெடிய தசை அப்படின்னு சொல்கிறதுனால 19 வருஷம் இவருடைய தசை காலம். அந்த 19 வருஷத்தில் வந்து சனியினுடைய தன் புக்தி காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 3 வருடம் 3 நாள். சரியாக 3 வருஷம் 3 நாள் வரும்.
அந்த 3 வருஷம் 3 நாள் வந்து சனி தன் சுய புக்தியில் நல்ல பலன்களை தருவாரா அப்படின்னா எல்லா கிரகங்களுமே பொதுவாக தன் தசையில் தன் புக்தியில் சுய புக்தியில் வந்து பொதுவாக பலன்களை தர மறுப்பர். அப்போ இந்த 10-11 அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது அந்த 10-11 பாவகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, முதியவர்களை சொல்லக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி இந்த 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, இதையெல்லாம் தான் ஃபஸ்ட்டு வந்த உடனே கை வைப்பார். அப்போ அந்த சனி தசையில் சனி புக்தி அப்படின்றது வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னால் சனி தசைக்கு முன்னால் ஒரு 16 வருஷம் வந்து குரு புக்தி நடந்திருக்கு. அந்த குரு புக்தி உங்கள் லக்னத்துக்கு சுபராக இருந்து பொதுவாகவே சுபகிரகத்தினுடைய தசை அப்படின்றது வந்து பொதுவாக குரு அப்படின்னு சொன்னாலே தேவைக்கு தருபவர், தேவைக்கு மேலே தராதவர் அப்படின்றதான் உண்மை. எவ்வளவா இருந்தாலும் சரி அதனுடைய அளவு என்ன, அந்த ஜாதகருக்கு வந்து அவருக்கான குடும்பத்துக்கு என்ன செலவு, அவர் வண்டி வாகனத்துக்கான என்ன செலவு, இவர் போய் வர போக்குவரத்துக்கு என்ன செலவு, இவருடைய வாழ்க்கை வந்து ஓரளவுக்கு தன்னிறைவு அப்படின்ற அளவுக்கு தான். அது அதிகப்படியான ஆளுமை உள்ள வாழ்க்கையை தரமாட்டார். அந்த 16 வருஷம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா அந்த சனி தசையில் சனி புக்தி அப்படின்றது வந்து அந்த ஒரு 3 வருஷம் 3 நாள் அப்படின்றது வந்து ஓரளவுக்கு நன்மையான தசையாகவே போகும், நன்மையான புக்தியாகவும் போகும். எப்பவுமே கிரக கலப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய தசை அப்படின்னு சொல்கிறது, தசையில் புக்தி அப்படின்றது சுய புக்தி அப்படின்றது வந்து பொதுவாக அந்த ஜாதகருக்கு புக்தியில் அதிக பலனை தரமாட்டார்கள். இருந்தாலும் வந்து இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து பொதுவாக பொது புக்தி அப்படின்னு சொல்ல, அதாவது இந்த சனி தசையில் சனி புக்தி அப்படின்றது வந்து கெடுபலன்களை தரும் அப்படின்றதான் ஜோதிட நூல்கள் வந்து அதிகமாக சொல்லி வருது. பொதுவாக வந்து வந்த உடனே வந்து புத்திர பீடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தரும். ஏன்னா சனினாலே புத்திரக்காரகன் அப்படின்றதும் உண்டு, கர்மக்காரகன் அப்படின்னு சொன்னாலே புத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு வந்துடும். அப்போ புத்திர பீடை அப்படின்னு சொல்லும். அப்புறம் வீட்டில் சம்சாரத்தோட சண்டையோ அல்லது வீட்டுக்காரரோட மன வருத்தமோ அல்லது வந்து மன வேறுபாடோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதேமாதிரி வந்து தந்தையோடு ஒரு சில இணக்கங்களுக்கு வராமல் போவதும் அவங்களுக்கான ஒரு நிலைப்பாடும் இவங்களுக்கு அந்த ஜாதகருக்கான நிலைப்பாடும் அப்படின்ற வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போடுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த 3 வருஷம் 3 மாதம், அதாவது 3 வருஷம் 3 நாள். அதேமாதிரி வந்து இந்த நேரத்தில் வந்து அந்த சனியினுடைய அமைப்பு சரியில்லாமல் இருந்தால் பொதுவாகவே தசை நடத்தக்கூடிய தசாநாதன் 6, 8, 12 சம்மந்தப்படாமல் வந்ததுன்னா அந்த தசை நல்லாயிருக்கும். அது எந்த தசையாக இருந்தாலும் சரி. பொதுவாக இப்போ மேச லக்கணமாகவே வச்சுக்கோம். மேச லக்கணத்துக்கு இவர் பாதகாதிபதியாக வர்றார். பாதகாதிபதியாக வரக்கூடிய சனி தன் நிலையில் இருந்து கொஞ்சம் கெட்டுட்டாருன்னா நல்லாயிருக்கும். ஒரு 6, 8, 12 மறைஞ்சிருந்தார் அந்த தசை அப்படின்னு சொல்லக்கூடியது 6, 8, 12 மறைஞ்சால் பாதகத்தை செய்ய தவறுவார். பாதகத்தை செய்யறதுக்கு ஒரு தயக்கமாக இருக்கும். ஆனால் எங்கே அடிப்பார் அப்படின்னா நம்முடைய கரியரில் அடிச்சு விட்ருவார். அதேமாதிரி நமக்கு வாய்க்கக்கூடிய வாரிசுகளில் கை வச்சு விட்ருவார். அப்போ வாரிசுகளை கை வைப்பார். அதேமாதிரி வந்து கரியரில் கை வச்சு விட்ருவார். ஆனால் 6, 8, 12 மறைஞ்சால் பாதகத்தை செய்ய மாட்டார். இதே ஒரு 7ஆம் இடத்துல இருக்கார், உச்சச்சனியாக இருந்து தசை நடத்துகிறார், நல்ல வழியில் தசை நடத்தி கொடுத்துறார். ஆனால் சமுதாய சீரழிவு, சமுதாயத்தில் வந்து கெட்ட பேரை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே செஞ்சு கொடுத்துறார். பாதகாதிபதி வலுத்து 7ஆம் இடத்துல போயிட்டு லக்கணத்துக்கு 7ல் போய் நிற்கிறார். அப்போ செவ்வாயை பொறுத்து அப்போ இந்த லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல போய் சனி நின்றுட்டார் அப்படின்னா அங்கே ஸ்தான பலத்தில் நின்று தசை நடத்தக்கூடிய சனியாகப்பட்டவர் நல்ல ஒரு அமைப்பில் நின்று தசை நடத்துகிறார். இப்போ எல்லாமே நல்லபடியாகவே கூடி வரும். ஆனாலும் சில நேரங்களில் விபத்து, கண்டம், மரணம், சிறைப்படுதல் இது எல்லாமே செய்யும். அதிகப்படியான பொருளாதாரத்தை கொடுக்கும், அதிகப்படியான சமுதாய தொடர்பை கொடுக்கும், அந்தஸ்தை கொடுக்கும். நிறைய அண்ணன் தம்பிகள், பாகம் பங்காளிகள், கூட்டாளிகள், வாடிக்கையாளர்கள் எல்லாம் நிறைய கொடுத்தாலும் இது ஒரு வகையில் பேரை கெட்ட பேரை உருவாக்கி கொண்டு போயிட்டு எங்கே உட்கார வைக்கும், இந்த சனிக்கே உரித்தான தண்டனையை கொடுத்தல் அப்படின்ற மாதிரியான சிறை தண்டனை கொடுக்குறது. ஏன்னா பந்தன யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அந்த பந்தன யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் கொடுத்துருவார். அப்போது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மிகப்பெரிய பொருளாதாரத்தையும் மிகப்பெரிய சொசைட்டியில், அதாவது வந்து அந்த மக்கள் தொடர்பையும் கொடுக்கக்கூடிய சனி சில நேரங்களில் கெடுதியாக இருப்பார். எப்படி இருப்பார் அப்படின்னா லக்னாதிபதி கெட்டு இருந்தார். ஒருவேளை வந்து லக்னாதிபதி லக்னத்திலே இருந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது, அனுசரிச்சுட்டு போகிறது, அதை சமாளிச்சுட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார். ஒருவேளை செவ்வாய் இந்த இடத்துல போயிட்டு கடக ராசியில் உட்காந்துருந்தார், லக்னாதிபதி ஏமாந்துடுறார், மோசம் போயிடுறார். அதே மாதிரி இந்த சனிக்கு செவ்வாய் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் இடத்துல போய் உட்காந்துருப்பார். அப்போ அந்த செவ்வாய் போயிட்டு 10ஆம் இடத்துலையே வந்து சனிக்கு பாதக இடத்துல போய் உட்காருறது அப்படிங்கிறது வந்து நிலைப்பாடு கம்மியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய நிலையை பொறுத்து அந்த புக்தி வந்து நல்லபடியாக செயல்படுமா அப்படின்றத வந்து நம்ம
பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்மையான புக்தியாக இருக்கணும் அப்படின்னா அந்த 3 வருஷம் 3 நாள் அப்படின்றது வந்து வெகு யோகத்தை தரக்கூடியவனாகவும் இருப்பான். இப்போ இதே வந்து கர்மஸ்தானத்திலே உட்காந்துருக்கார், 10ஆம் இடத்துலேயே உட்காந்து தொழில் ஸ்தானாதிபதியாகவே இருந்து மேச லக்னத்துக்கு தசை புத்தி நடத்துகிறார் அப்படின்னா கண்டிப்பாக தொழிலில் முன்னேற்றம், பல தொழிற்சாலைகளை நிறுவுவது, நல்ல யோகமான அமைப்பை தரக்கூடியது. ஏன்னா 10 கூடயும் 10லேயே உட்காந்துருக்காரு. இந்த நேரத்தில் வந்து குழந்தை உருவாகும், நல்ல அவருக்கான வாரிசை உருவாக்கி கொடுப்பார், அல்லது தொழிலில் வாரிசை உருவாக்கி அவர் வச்சுக்குவார். அதேமாதிரி வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்போடு வருவாங்க. அதே 11ல் உட்காந்துருந்தா பாதகாதிபதி பாதகத்தில் உட்காந்துருக்காரு. அந்த பாதகஸ்தானத்திலிருந்து செய்யக்கூடியது அந்த தசை வரும் பொழுது இவர் வந்து இவருடைய உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய ஒரு காலகட்டங்களில் கொண்டு வந்து விட்டுருவார். கண்டங்களை ஏற்படுத்துவது, விபத்துகளை ஏற்படுத்துவது, இந்த மாதிரியான பல விஷயங்களை செய்வார். அப்போ சனியினுடைய நிலையை பொறுத்து எடுத்த உடனே நம்ம வந்து அந்த சனி தசையில் சனி புக்தி வந்து மிக கொடுமையான பலன்களை தரும் அப்படின்றதெல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடிய அவசியம் இல்லை. அதனால் இதில் வந்து ஒரு 60% வந்து எந்த லக்கணமாக இருந்தாலும் நன்மையை பெறக்கூடிய லக்கணமாகவே இருக்கு. இதில் என்னன்னா சனியினுடைய தசையை முழுமையாக, சனின்றது வந்து அளப்பரிய செல்வங்களையும் அளப்பரிய பெயர் புகழ் அந்தஸ்து பதவி ராஜமரியாதை பல்லக்கு பரிவாரம் சேனை குதிரை இந்த மாதிரி நிறைய கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா மக்கள் தொடர்புடையவர், அவர் ஆன்மீக கிரகம். அப்போ அந்த ஜாதகரை வந்து மிக உயரிய அந்தஸ்தை கொண்டு போய் விடக்கூடிய நிலைப்பாட்டில் தான் சனி இருப்பார். ஆனால் கர்மக்காரகன், தண்டனை கொடுப்பவன், நீதிமான், நீதியை செழித்துவங்க வைப்பவன் அப்படின்றதுனால கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடியவன். ஆனால் இதில் என்னன்னா இந்த சனியினுடைய அதிமித்திருக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அதாவது வந்து நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், அவருடைய புக்தியும் புதன் இவருடைய புக்தியிலே நல்ல பொசிஷனை தருவாங்க. அதே மாதிரி ரிஷப துலா லக்னத்துக்கு வந்து இந்த சனி முழு 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 சுபர். அதனால் இந்த ரிஷப துலா லக்னம் இருந்தீங்க அப்படின்னா சனி தசை வருதுன்னா சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இங்கே வந்து என்ன ஆகக்கூடாது அப்படின்னா சனி 6, 8, 12 பார்க்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சனி நீச்சமாக இருக்க மேஷ ராசியில் போய் உட்காந்து நீச்சமாக இருக்கணும். 12ல் மறைஞ்சிடறார். 12 நீச்சமான வலு இழந்த சனி அப்படின்ற போது கண்டிப்பாக நாம் வந்து சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு போக வேண்டிய அவசியம் உண்டு, கட்டாயம் உண்டு. எள் சாப்பிடணும், எள் தீபம் போடணும், இதெல்லாம் பரிகாரங்கள். அப்போ சனி கெடும் பொழுது பரிகாரங்களையும் நேர்த்தியாக செஞ்சுக்கணும் அப்படின்றது. 6, 8, 12ல் மறைஞ்சிட்டாருன்னா கண்டிப்பாக நம்ம வந்து பரிகார வழிபாடுகள், பரிகார முறைகள், பரிகார பரிபாலனங்கள், வழிபாட்டு முறைகள் அப்படின்றதெல்லாம் நிறைய எடுத்துக்கணும். அதை அந்த வீடியோவுடைய கடைசியில் பார்த்துவோம். அப்போ அந்த ரிஷப துலாம் லக்னங்களுக்கு, ரிஷபத்திற்கு அப்படின்ற போது 9, 10 கூடையவராக வருவார். அப்போது ஒரு பாக்கியாதிபதியும் ஒரு கர்மாதிபதியுமாக வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு கேந்திராதிபதியும் ஒரு கோணாதிபதியும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக ரிஷப லக்னத்திற்கு முழுமையாக முழு சுபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி. அவரே நட்பு கிரகமாக வர்றார். அடுத்து அவருடைய இன்னொரு வீடான துலாம் லக்னத்திற்கு 4, 5 கூடையவர் ஒரு கேந்திர கோணாதிபதி. அதே மாதிரி இங்கேயும் முழு 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 சுபர். அதனால் இங்கே வந்து அருமையான ஒரு வாழ்க்கையை இந்த 19 வருஷம் ரிஷப துலா லக்னக்காரங்களுக்கு வர சனி தசை நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக 100லேருந்து 150% அவங்க வந்து வாழ்க்கையில் ஒரு படிநிலை, 2 படிநிலை, 3 படிநிலை அப்படின்னு டக்குன்னு அப்படியே லிஃப்டாக உட்காரதுக்கான வாய்ப்புகளை சனி பகவான் கொடுப்பார். ஆனால் கெடாமல் இருக்கணும். சரி, கெட்டு போயிட்டான்னா என்னங்கிறதுக்கு கடைசியில் நம்ம இந்த வீடியோனுடைய கடைசியில் பரிகாரங்களையும் கொடுத்துடலாம். அதேமாதிரி வந்து புதனுக்கும் இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கோணாதிபதியாகவும் ஒரு அட்டமாதிபதியாக 5, 8 கூடையராக வருவார். அதேமாதிரி 6, 9 கூடையராக வருவார். அதாவது இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன லக்னத்திற்கு 5, 8 கூடையராகும், கன்னி லக்னத்துக்கு 6, 9. இதில் வந்து கன்னி லக்னம் வந்து ஆஸ்பெக்டில் வந்து ஒரு 80% லாபமான ஒரு லக்னமாக வந்து சேரும் சனி. அதே மாதிரி வந்து மிதுன லக்னம் அப்படின்றது வந்து யூஸ்வலாக வந்து ஒரு 70% வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியவராக சனி பகவான் வருவார். அப்போ இந்த புக்தி காலங்களில் நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய சனி பகவானாக இருக்கிறதுங்கிறது வந்து ரிஷப துலா மிதுன கன்னி லக்னங்களுக்கு நன்மையை தரக்கூடியவராக இருப்பார். குருதசை நல்லா நடந்தது அப்படின்னா இதில் வந்து அந்த 3 வருஷம் 3 நாள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அப்படியே லேசாக ஓடிடும். அதனால் வந்து நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்குது. அடுத்து சனிக்கு அடுத்து வரக்கூடிய புதன் புக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த புதன் புக்தி அப்படின்றது வந்து 2 வருஷம் 8 மாதம் 9 நாள் வரும். 2 வருஷம் 8 மாதம் 9 நாள், கிட்டத்தட்ட 2.25 வருஷம்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த புதன் புக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த சனிக்கு நேஸ்தமான கிரகம் அப்படின்றதுனால புதன் கெடாமல் இருக்கணும், கெடுவாரோடு சேர்ந்து கெடாமல் இருக்கணும்.
ஒரு தனித்த புதனாக சூரியனோடு சேர்ந்த புதனா கொஞ்சம் அந்த பலன்களை கொடுக்க மறுப்பார். இருந்தாலும் வந்து அந்த புதன் அந்த இடத்துல வந்து சூரியனோடு சேர்ந்துருக்கு அல்லது சூரியன்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்குது அப்படின்றத மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சூரியனை தவிர்த்து அடுத்த ராசியில் இருக்குது. அது 3 ராசியிலே பின் ராசியிலே இருந்ததுன்னா புதன் தனித்து விடப்பட்ட புதனாக இருக்கார். அப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த புதன் புக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 வருஷம் 8 மாதம் 9 நாளில் நல்ல பலன்களை தருவதற்கு சனி காத்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். வந்த சனி புக்தியிலேயே நல்ல ஓரளவுக்கு நிறைய பலன்களை தருவதற்கான சனியாக இருப்பார். என்ன மற்ற லக்கணங்களுக்கு ஒரு மேச விருச்சக லக்கணமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சிரமத்தை அனுபவிக்கக்கூடியது. அதேமாதிரி சந்திர லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடக லக்னம், சூரிய லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம லக்னக்காரர்களுக்கு இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடிய பகை கிரகமாக இருக்கிறதுனால அவர் வந்து ஏன்னா மேசத்துக்கு வந்து பாதகாதிபதி, விருச்சகத்துக்கு வந்து இந்த சனி வந்து பகை கிரகம். அதனால் வந்து கொஞ்சம் அந்த பலன்களை தர மறுப்பார். இவர் சனினாலே பொதுவாக முதல்ல வந்து வாரிசு 5ஆம் இடத்தை பார்த்துட்டு இருப்போம், சூரியனை பார்த்துட்டு இருப்போம். வாரிசு கண்டிப்பாக ஒரு ஜாதகருக்கு இருக்கணும் அப்படின்னு சனி நல்லா இருக்கும். இந்த நேரத்தில் தான் வாரிசுகளை கொடுப்பார். சனி தசை நடக்கும்போது வாரிசுகளை கொடுக்கக்கூடிய லக்கணங்கள் அப்படின்றது ரிஷப துலா லக்கணம், மிதுன கன்னி லக்கணங்களுக்கு வாரிசை கொடுப்பார். எல்லா லக்கணங்களுக்குமே கொடுப்பார். இதில் என்ன வளரக்கூடிய விதம் அப்படின்றது வந்து மேஷ விருட்சத்துக்கு வாரிசை கொடுத்தாலும் அப்பா பிள்ளைக்கும் அல்லது அண்ணன் தம்பிகளுக்குள்ள ரகலையை உருவாக்கி விடுவார். கடகசிம்ம லக்கணங்களுக்கு வாரிசை கொடுத்தாலும் கொஞ்சம் சிரமங்களை, அதாவது வந்து 2 பேர்த்துக்குமே நேர் எதிர் துருவங்களாக இருக்கக்கூடிய அமைப்பை கொடுப்பார். குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு மீன லக்கணங்களுக்கு கொடுக்கும்போது ஓரளவுக்கு நன்மையை தருவார். இதுவே வந்து கும்ப லக்கணத்துக்கு அப்படின்றது வந்து 12 குடையவராயிருவார், மகர லக்கணத்துக்குன்றது 2 குடையவராயிருவார். அப்போ இந்த மாதிரியான லக்கணங்களுக்குமே ஒரு லக்கணத்திலேயே வந்து இவருக்கே வந்து கும்ப லக்கணத்துக்கு 12 குடையவராயிருவார். அப்போ அங்கேயும் வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய சனியாகவே இருப்பார். இதில் முழுமையாக பலனை அனுபவிக்கக்கூடிய லக்கணங்கள் அப்படின்றது வந்து ரிஷபம் துலாம் தான். அப்போ அந்த புதன் புக்தியில் 2 வருஷம் 8 மாதம் அப்படின்றது பொதுவாகவே புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்விமான். இவர் ஆன்மீக கிரகம், சனி ஆன்மீக கிரகம், புதன் வந்து புத்தி கிரகம். அப்போ புத்தி, கல்வி, கணக்கு இது எல்லாமே பிறக்கக்கூடிய குழந்தைகள் இந்த மாதிரி சனி தசையில் ரிஷப லக்னமாக இருந்தோ துலா லக்னமாக இருந்தோ சனி தசையில் புதன் புத்தியில் ஒரு குழந்தை பிறக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு உண்மையிலேயே நல்ல கல்விமானாக இருப்பார். மிகப்பெரிய தெளிவான அறிவு படைத்த பாண்டித்தியம் உள்ள ஏதோ ஒரு துறையில் சனினாலே ஆராய்ச்சி கல்விகளை தான் சனி குடிப்பான். அந்த ஆராய்ச்சி கல்வியை குறிக்கக்கூடியவன் சனி. அதாவது அது என்னன்னா நெடிய காலம் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது 30 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ராசி மண்டலத்தை சுற்றி வரக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால ஆராய்ச்சி கல்வியில் மிக நுண்ணியமான நுணுக்கமான பலன்களை கொடுக்கக்கூடியவர், நுணுக்கமான அறிவை கொடுக்கக்கூடியவர் சனி. அதனால் இந்த புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும் சேரும்போது இது இளமை துள்ளல், எப்பவுமே எதையுமே அதாவது துருதுருப்பாகவும் குறுகுறுப்பாகவும் எதையோ ஒன்று யோசனை பண்ணிகிட்டே இருக்கும். அந்த யோசனை பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த யோசனை அப்படின்றது நிறைய யோசிச்சு நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அறிவுத்திறனை உள்ள குழந்தைகளாக கண்டிப்பாக இந்த புதன் புக்தியில் ஒரு குழந்தை பிறக்குது. ஒரு ரிஷப துலா லக்கணமாக இருக்குது அல்லது மிதுன கன்னி லக்கணமாக இருக்கும்போது அவங்களுக்கு சனிதசை நடக்கும்போது ஒரு குழந்தை புதன் புக்தியில் பிறக்குது அப்படின்னா உண்மையிலே யோகமான குழந்தையாக இருக்கும். அப்போ குழந்தை கல்யாணம் நடக்கிறது, அதேமாதிரி வந்து தாய் வகையில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நன்மையான ஒரு பலனை கொடுப்பது, நல்ல அறிவு சார்ந்த மக்களை தேடி செல்வது, இவங்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வை கொடுப்பது, பண வரவை கொடுப்பது, நல்ல ஒரு கல்வி சாலைகளை நிறுவுவது அல்லது கல்வியை கற்பது, கல்வி மேன்மை ஏற்படுத்தி கொள்வது. அதே மாதிரி மாட மாளிகைகள், புதன் நாளே மாடங்கள் அமைத்த மாளிகைகள், அரங்கேற்றம், அதே மாதிரி வந்து கல்வி சாலைகள் நிறுவுவது, இவங்க வந்து இசை வயலில் போகிறது அப்படின்ற மாதிரி இவங்க படித்த இசையை வந்து அங்கீகாரம் உள்ள இசையாக மாற்றுறது, அந்த அங்கீகாரம் உள்ள இசையை வந்து சபையேற்றுறது, இந்த மாதிரியான பல நன்மையான மனதிற்கு மிக அருமையான சந்தோஷமான நிகழ்வை தரக்கூடிய காலம் அப்படின்றது வந்து சனி தசையில் புக்தி, புதன் புக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. நல்ல யோகமான புக்தியாக இருக்கும், தெளிவான புக்தியாக இருக்கும். புதன் கெடாமல் இருக்கணும். ஒருவேளை சனிக்கு 1, 5, 9 இருந்தாலும் சனியினுடைய நிலைப்பாடு அந்த இடத்துல வரும், ஆகர்ஷணம் பண்ணிக்குவார், ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய தசாநாதனுக்கு 1, 5, 9. அதேமாரி வந்து தசாநாதனுக்கு 6, 8, 12 மறந்துடக்கூடாது. லக்கணத்துக்கு 6, 8, 12 புதன் மறந்துடக்கூடாது. சூரியனோடு மிக நெருங்கிய பாகையில் இருக்கக்கூடாது. சூரியனோடு மிக நெருங்கிய பாகையில் இருந்து வக்கரமாயிட்டு இருந்தோம்னா ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய புதன் புக்தியாக இருக்கும். மனதிற்கு இதமான நல்ல வளமான யோகங்களை தரக்கூடியது சனி தசையில் புதன் புக்தி. அடுத்து வரக்கூடியது வந்து சனி தசையில் கேது புக்தி அப்படின்றது வந்து இது கொஞ்சம் கான்ட்ராவர்சியாக தான் இருக்கும்.
கான்ட்ராவர்சி அப்படின்றது சனி வந்து ஆன்மீக கிரகம், கேது வந்து மோட்ச கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது வந்து பக்தி மார்க்கமாகவும் மோட்ச மார்க்கமாகவும் அப்படியே வந்து குடும்ப வாழ்க்கையை விட்டு அவர் ஆன்மீக வாழ்க்கைக்கு போகக்கூடிய கிரகம் வந்து கேது. கூடவே சனியும் சேரார் அப்படின்னா அப்போ குடும்பத்துக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்தை செய்ய போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். இவருடைய முக்தி காலம் அப்படின்றது 1 வருஷம் 1 மாதம் 9 நாட்கள். அப்போ அந்த கேதுனுடைய நிலைப்பாடு அப்படின்றத பொறுத்தா சனியினுடைய தசையும் அந்த 1 வருஷம் 1 மாதம் 9 நாளும் வந்து செயல்படும். பொதுவாக கெடு பலன்களை தரக்கூடியவராக இருப்பார். பொதுவாக அன்றைய வரைக்கும் குடும்பத்தில் வந்து அந்யோன்யமாக இருந்தாலும் அதற்கப்புறமா அப்படின்றது வந்து வீட்டில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே வந்து பிரச்சனைகளை உருவாக்குறது வந்து அதேமாரி வந்து இவங்களுக்கு மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட கருத்து வேறுபாடுகள், தந்தையினுடைய உறவில் வந்து கருத்து வேறுபாடு, அதே மாதிரி வந்து தாய் வழி சொந்தங்களில் வந்து உறவுகளில் வந்து கருத்து வேறுபாடுகள் எல்லாம் செய்யக்கூடியது அப்படின்றது வந்து இந்த வக்கர கிரகமான கேதுவோடு சேரக்கூடிய அமைப்பு அப்படின்றது இந்த 1 வருஷம் 1 மாதம் 9 நாள். ஆனால் இதே மிகப்பெரிய ஒரு அரிதான ஒரு பலன்களும் உண்டு. இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தோடு சனி சேர்ந்து அல்லது கேதுவிற்கு கேதுவோடு கேது இருந்து 5 கேது இருந்து 9 வந்து சனி இருந்து வக்கரமாக இருந்தான்னு வச்சுக்கோமே, இந்த தசையில் சனி தசையில் கேது புக்தின்றதில் வந்து மிகப்பெரிய யோகமானாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு தூரதேச பயணங்கள், அந்த இடத்துல வந்து அவர் போய் சாதிக்கக்கூடிய நிலைமைகள். சனினாலே கர்மக்காரகன் தொழிலில் வந்து மிகப்பெரிய லெவலில் சாதித்து என்ட்ரி அடிக்கக்கூடிய அளவில் வந்து இந்த கேது புக்தின்றது வந்து கேதுவோடு சனி வக்கரகதியில் சேர்ந்திருந்தார் அப்படின்னா அந்த 19 வருஷம் தரக்கூடிய ஒரு முழு பலனையும் கண்டிப்பாக இந்த சனி தசையில் அந்த 19 வருஷத்தில் வந்து இந்த 1 வருஷம் 1 மாதம் 9 நாள் அப்படின்றதையே வந்து இந்த 19 வருஷத்தினுடைய சுப பலன்கள் அத்தனையும் கொடுத்துருவார். ஒரே வருஷம் பணக்காரன் ஆயிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பம்பர் அடித்த மாதிரி டக்குன்னு அவங்கள வந்து லிஃப்ட் பண்ணி விட்டுருவார். அப்போ அந்த வக்ர கிரகங்களோடு எந்த ஒரு கிரகம் சேருதோ அது வக்ரமாகி உக்காந்துருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரகங்கள் நடத்தக்கூடிய தசை புக்தி காலங்களில் அந்த ஜாதகரை வந்து மிகப்பெரிய மன்னன், அரசாங்கம், அரசு ரீதியாக தொழில் ரீதியாக பல தொழில் முறைகளை ஏற்படுத்தக்கூடியவராக, பல மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடியவராக கண்டிப்பாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு. இது நம்ம நாட்டில் ஒரு அமைச்சருக்கு கூட இருக்குது. இந்த சனி கேது அப்படின்றது ரெட்ரோகிரேஷனில் இணைந்த அமைவு இருக்குது. அந்த அமைவில் இருந்தவர் வந்து நிறைய சம்பாதிச்சார். ஆனால் கேது அப்படின்னு சொல்லக்கூடியது மோட்ச கிரகம் அப்படின்றது ஞான கிரகம் அப்படின்றது வந்து நேர்மையான வழியில் நடக்கணும். அது ஒரு மிக முக்கியமான விஷயம். நேர்மையான வழியில் நடந்து கேதுவோடு சனி வக்ரகதியில் இருந்தால் 19 வருஷம் மிகப்பெரிய மனிதனாக்கி பல மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த ராகு கேதுக்களுக்கு உண்டு. அப்போ இந்த நேரத்தில் வந்து இப்படியே இந்த கேதுவோடு வக்ரமாகவோ அல்லது சுபபலம் பெற்ற கேதுவாக இருக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து பிதுரார்ஜித வகை அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேர்வதற்கான அதியோகமான நாட்களை தரக்கூடிய நாள் அப்படின்றது. மிகப்பெரிய ஒரு பங்களா இருந்தது அல்லது ஒரு பெரிய ராஜ்யமே இருந்தது அல்லது ஒரு திவான் பரம்பரையாக இருந்தது. அந்த நேரத்தில் வந்து இந்த கேது சுபபலம் ஏறி சனி தசை நடத்துகிறார் அப்படின்னா இந்த கேது வந்து அந்த சனியோடு ஒத்து வரக்கூடிய சனிக்கு 5 9 அல்லது சனி ரெட்ரோகிரேஷன் ஆயிருந்ததுன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு சொத்து வரக்கூடிய வாய்ப்பு. அதேமாதிரி லாட்டரி யோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புலையும் இந்த நேரத்தில் அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை தவறாமல் செய்வார்கள். அதற்கடுத்து வரக்கூடிய சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு ரிஷப துலாம் ராசிக்கு வந்து அந்த லக்னத்துக்கு வந்து சனி யோகராக வர்றதுனால கண்டிப்பாக சனி தன் தசையில் தரக்கூடிய யோக பலன்களை அத்தனையுமே இந்த சுக்கிர தசையில் கொடுத்துருவார். அப்போ அந்த சுக்கிர தசையில் வந்து கிட்டத்தட்ட எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 வருஷம் 2 மாதம், கிட்டத்தட்ட 3 வருடம் 36 2 38 மாதங்கள் வந்து இந்த ஜாதகருக்கு எவ்வளவு அவர் வந்து கவனிக்க முடியுமோ நல்ல முறையில் நல்ல நிலங்களில் வரக்கூடிய வருமானம், நிலங்களை வாங்கி போடக்கூடியது, வீடு மண் மனை இது எல்லாம் அவங்க வந்து எவ்வளோ வேணாலும் ஏற்படுத்திக்கலாம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு கண்காணாத அளவுக்கு சொத்து இருக்குதுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த சுக்கிர தசை. சனி தசையில் சுக்கிர புக்தி அப்படின்றது 3 வருஷம் 2 மாதம் அப்படின்றதுல. இப்போ இந்த நேரத்தில் வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். அதே மாதிரி வந்து வாரிசுகள் இல்லாதவங்களுக்கு வாரிசு உருவாகக்கூடிய அமைப்பு,
அதே மாதிரி பெரும் செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனவந்தனாகக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து சமுதாயத்தில் வந்து இவங்களுக்கான ஒரு கட்டமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இவங்களுக்கு தெளிவாக வந்து சேரக்கூடிய அமைப்பு. சமுதாயத்தில் நல்ல பெயர், அந்தஸ்து, அதிகாரம், இவனுடைய அரச பதவி, தேவையான அளவுக்கு சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு. அப்படின்றதுனால சனியும் சுக்கிரனும் அதிமித்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸுங்க, நட்பு. அப்படின்றதுனால இவர் உசுறு அவர் கையில், அவர் உசுறு இவர் கையில்ன்ற மாதிரி எவ்வளோ, அதாவது வந்து எல்லா உறவுகளுக்குமே வந்து ஒரு லிமிட் இருக்குது. ஆனால் நட்புக்கு வந்து லிமிட்டே கிடையாது. அப்போ அந்த நட்புக்கு லிமிட் இல்லை அப்படின்றதுனால சனி கர்மக்காரகன் அப்படின்றத லாபாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கிறனால உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கப்பா. உன்னுடைய சொத்து எவ்வளோ பெருக்க, சுகம் எவ்வளோ பெருக்க, வாழ்க்கையில் வந்து கல்யாணம் நடக்கட்டும், அதே மாதிரி பிள்ளைகள் நடக்கட்டும், பிள்ளைகளுக்கான படிப்பு, பிள்ளைகளுக்கான திருமணம், அதே மாதிரி வந்து பேரம் பேத்தி எடுத்து அவங்களுக்கு ஏதாவது நல்லது கெட்டது செய்யணும்னா செஞ்சுக்கோ. இந்த அளவுக்கு வந்து கொடுத்துருவார். அதே மாதிரி வந்து பூமி, நிலம், அந்தஸ்து, அதில் வரக்கூடிய வாடகை வீடு கட்டி விடுறது, மிகப்பெரிய போர்ஷன்ஸ் கட்டி விடுறது, மிகப்பெரிய ஃபேக்ட்ரிஸ் கட்டி விடுறது, இது எல்லாம் நீ என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கோ, நல்லா இருந்தால் சரி அப்படின்னு அந்த 3 வருஷம் 2 மாதம் வந்து சுக்கிர புத்தியில் வந்து நல்ல பலன்களை கொடுப்பதற்கு சனி தயங்குவது இல்லை. அடுத்து பார்த்தோம்னா சூரியன் வந்து பொதுவாகவே இந்த சூரியனுடைய நிலைப்பாடு அப்படின்றது வந்து இந்த சனிக்கு வந்து நேர் 7ஆம் இடத்துல இருக்கார் சூரியன். அதே மாதிரி வந்து 6, 8லையும் வருவாங்க. இந்த சூரியன் மகர ராசிக்கு வந்து சூரியன் 8க்குடையவராகவும், சூரியனுக்கு சனி மகர ராசின்னு வரும்போது 6க்குடையவரும், சஷ்ட அஷ்டக கிரகங்களாக இருக்கும். பொதுவாக வந்து பகை கிரகங்கள் அப்படின்றத காட்டிலும் சஷ்ட அஷ்டக கிரகங்களாக வர்றதுனால அப்போ அந்த 6, 8 நடைபெறும். அப்போ அந்த 6ஆம் இடம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து சத்துருக்களை உருவாக்கக்கூடிய இடம், ருணரோகங்களை உருவாக்கக்கூடிய இடமா அப்படின்னா அது மட்டும் கிடையாது, அதை ரெக்கவர் பண்ணக்கூடிய இடமும் அந்த இடம் தான். அப்போ சூரியனும் சனியும் நேர் எதிர் கிரகங்களாக இருந்து தசை புத்தி நடத்தினாலும் சூரியன்றது வந்து அரசாங்கம், சூரியன்றது வந்து அறிவு, சூரியன்றது வந்து மிகப்பெரிய மாண்பு, வளர்ச்சி, சனின்றது வந்து மக்கள் தொடர்புள்ளது. அப்போ இந்த இடத்துல வந்து சரியான முறையில் ஒரு ரிஷப துலா லக்னம், மிதுன கன்னி லக்னமாக இருந்து அல்லது தனுசு மீன லக்னமாக இருந்து இந்த சனி சூரியன் இணைவோடு ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு கன்ஜங்ஷனில் வந்து நடத்துகிறாங்க, சனி தசை நடத்தி சூரியன் புக்தி நடத்துறாரு அப்படின்னா மிகப்பெரிய உயர் அதிகாரியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுவே வந்து மைனஸ் ஆயிடுச்சு, 6, 8 பன்னில் சூரியன் மறைஞ்சிருச்சு, அல்லது வந்து இந்த சூரியன் லக்னாதிபதியாகவே இருக்காரு, அல்லது லக்னத்துக்கு வந்து வேறு ஏதோ ஒரு இடத்துல வந்து மறைஞ்சிடுறாரு, ஒரு 6ஆம் இடம் ஏறிடுறாரு, சனி 8ஆம் இடத்துக்கு ஏறிடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து தந்தைக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து சனி அப்படின்னாலே நரம்புக்கும் இரத்த ஓட்டத்திற்கும் காரகத்துவம் எடுக்கக்கூடியவர். இரத்த ஓட்டத்தினுடைய அளவை குறிப்பவர் செவ்வாய், இரத்த ஓட்டத்தை கவனிப்பவர் சனி, நரம்புக்கு காரகத்துவம் இவர் தான். அதே மாதிரி சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தலைக்கு காரகத்துவம் எடுக்கக்கூடியவர். அதே மாதிரி வந்து ஹார்ட்டுக்கு காரகத்துவம் எடுக்கக்கூடியவரும் அவர் தான். ஹார்ட்டினுடைய ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு காரகத்துவம் எடுக்கக்கூடிய கிரகம் அவர் தான். இவங்க 2 பேருமே கான்ட்ராவர்சியான கிரகம் அப்படின்றதுனால வந்து இந்த நேரத்தில் வந்து கண்ணாடி போடுறது, தலைநோவு வர்றது, முகத்தில் வந்து வீக்கம் கொடுக்கறது, அந்த ஒரு தலைவலி அப்படின்னு சொல்லக்கூடிய வலி, மைக்ரான் தலைவலி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மைக்ரான் தலைவலி வரக்கூடியது, கண் நோய் வரக்கூடியது, அதே மாதிரி புண்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது, கொந்தளிப்பு வரக்கூடியது, ரத்த அளவில் வந்து பிரச்சனைகளை தரக்கூடியது, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளெல்லாம் தரக்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த சனி சூரியன் அப்படின்ற பகை கிரகங்கள் அப்படின்னால. அப்போ வந்து இந்த சனி சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்கணங்களுக்கு வந்து சுபலக்கணமாக இருந்து, அதாவது சனிக்கு நட்பு லக்கணங்களாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. இந்த நேரத்தில் வந்து மிகப்பெரிய அரசாங்க அதிகாரியாக ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே சூரியனாவே அரசாங்கம், சனினாலே மக்கள் தொடர்பு அப்படின்றனால வந்து அரசாங்கத்தில் வந்து இவங்களுக்கு அனுகூலமான பலன்களை தருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்போது ஒரு லக்னத்துக்கு வந்து சனியும் சூரியனும் எங்கே இருக்காங்கிறத பொறுத்தா வந்து அந்த சனி தசை வந்து சூரிய புக்தியில் வந்து கெடுதியை கொடுக்குமா அல்லது நன்மையை கொடுக்குமா அப்படின்றத மட்டுமே நம்ம எடுக்கணுடைய. எடுத்தோடனே சூரிய புக்தியில் வந்து சனி தசையா சூரிய புக்தியா அது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி நெட்டெடுப்பில் நம்ம எடுத்து போயிட முடியாது. ஒருவேளை சூரியன் மேசத்தில் இருக்கார், சனி துலாத்தில் இருக்கார், நல்ல சம கிரகங்கள் வந்து சமபலமுள்ள கிரகங்கள், எப்போவுமே சூரியனும் சனியும் சமபலமுள்ள கிரகங்கள். அப்போ அவங்க 2 பேருமே நீ நான் அப்படின்ற வந்து ஒரு ஜாதகருக்கு கொடுக்கணுன்ற மாதிரியான ஒரு உதவி பண்ணிட்டாங்க அப்படின்னா இவர் வந்து அரசாங்கத்தில் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் மிகப்பெரிய ஆளுமை உள்ள அதிகாரிகளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குரூப் 1 UPSC எழுதி கலெக்டர் ஆகிறதுக்கு, கலெக்டர் கீழே அசிஸ்டன்ட் கலெக்டர், அது கீழே வந்து இருக்கக்கூடிய பதவிகளில் அல்லது மிகப்பெரிய அரசாங்க கட்டமைப்புகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கமிஷனர், போக்குவரத்து, இந்த மாதிரியான பதவிகளில் அமரக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த சனி தசையில் சூரிய புக்தியில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு, நிறைய. அதனால் வந்து நம்ம அதை பார்த்து பயப்படுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இந்த சனியும் சூரியனும் அமைந்திருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து இந்த சனியினுடைய தசையில் சூரியனுடைய புக்தி கொஞ்சம்
கொஞ்சம் மைனஸ் ஆனாலும் ஆகலாம், அல்லது வந்து மிகப்பெரிய லெவலில் அழுத்தமாக தூக்கி விடுறதுக்கு இருக்குது. இருந்தாலும் ஓவரால் வந்து இந்த சூரிய புக்தின்றது வந்து கொஞ்சம் அப்படியே வந்து கொஞ்சம் அமைத்தி தான் வாசிக்கும், கொஞ்சம் பெருசாக வந்து நமக்கு கொடுக்காது. அடுத்து வந்து சந்திரன், இதுவும் அதே தான். சனிக்கு 7ஆம் அடுத்த அதிபதியாக வர்றாரு. சனிக்கு சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது பகை கிடையாது. சந்திரனுக்கு சனி பகை கிடையாது, சனிக்கு சந்திரன் பகை. அதே மாதிரி இதுவும் வந்து சஷ்ட அஷ்டகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6, 8 கூடிய கிரகங்களாக வருது. அதாவது வந்து கும்பத்திலிருந்து சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி 6ஆவும், கடகராசியிலிருந்து கும்பராசி அப்படின்னு சொல்லக்கூடியது 8ஆம் வரும். அப்போ இந்த 2 கிரகங்களுக்குமே சமமான அளவு. இந்த சூரிய புக்தியில் வந்து தகப்பனாருடைய உடலும் தகப்பனாருடைய உறவும் அத்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. சனி சூரியனுடைய அமைப்பு வந்து மோசமாக இருக்குது அப்படின்னா. அதே மாதிரி வந்து இந்த அந்த நேரத்தில் வந்து சூரியன் நல்லா இருந்தாருன்னா நம்மளுக்கு வம்சாவளியில் இருந்து வரக்கூடிய சொத்து பத்துக்களும் வந்து சேரும். இதுவும் வந்து பாரம்பரிய சொத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி சந்திர புக்தி அப்படின்றது வந்து இதே மாதிரி தான். இந்த சூரியன் மாதிரி 7, 6, 8 அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் வர்றதுனால பொதுவாக சந்திரனுக்கு சனி பகை அப்படின்னு சொல்கிறதுனால, சனிக்கு சந்திரன் பகை அப்படின்றதுனால இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இந்த நீர்நிலைகள், ஏன்னா நீர் கிரகம் ரெண்டுமே, இது வந்து நீர் ஓடக்கூடிய நீர், இது கூழ்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த 2 கிரகங்களும் சேரும்போது பொதுவாக வரக்கூடியது நுரையீரலை எடுத்து ஆளக்கூடியவன் சனியாக இருக்கிறதுனால அந்த வாதம், பித்தம், கபம் அப்படின்ற மாதிரியான அந்த 3 இழைப்பு நோய்கள், சூளை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, குண்ம நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த அடி வயிற்றில் வந்து பிரச்சனைகள் கொடுக்கறது, இந்த கேஸ்ட்ரிக் கொடுக்கறது, அதே மாதிரி நீர்நிலைகளுக்கு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் காலகட்டத்தையும் உருவாக்கக்கூடியது வந்து இந்த சந்திர புக்தியில். பொதுவாக வந்து கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. விவேக் ஒரு படத்தில் சொல்லிட்டு வருவார், எனக்கு தண்ணியில் கண்டம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி தண்ணியில் கண்டம் வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து இந்த சனி புக்தியில் வந்து சந்திரன், சனி தசையில் வந்து சந்திரன் புக்தி. அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து அந்த நீர்நிலைகளுக்கு போகக்கூடியது, எங்கேயாவது போவாங்க, நீச்சல் தெரியாமல் அவங்க பாட்டில் இறங்கிடுவாங்க, அல்லது நீச்சல் தெரிஞ்சு இறங்குவாங்க, சுழி இருக்கும் திக்கிக்குவாங்க. இந்த மாதிரி அந்த சனி தசையில் சந்திர புக்தி நடக்கக்கூடிய போது அந்த எல்லா லக்னமே ஓரளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 2மே வந்து நீர் கிரகங்கள். அதாவது வந்து ஒன்று வந்து நீர் கிரகம் சந்திரன், முழுமையான நீர் கிரகம். சனி வந்து கூழ்ம கிரகம். அப்போ வந்து அந்த சேத்துல புதையிறது, புதக்குழியில் புதையிறது, அதே மாதிரி வந்து அந்த கால் போய் சிக்கிறது, எப்போவுமே ரெகுலராக குளிச்சுட்டு இருக்கக்கூடிய கிணறாக இருக்கும். இவரு கூட டக்குன்னு குதிச்சோடனே எங்கே ஒரு பக்கம் உள்ள இருக்கும், அல்லது வந்து ஏதோ ஒரு கல்லுக்குள்ள இடறி விட்டு டக்குன்னு இருக்குது, அல்லது வந்து அது மோட்டாரில் வந்து கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு, டக்குன்னு இவர் குதிச்சோடனே கலை முடிக்கிற அளவுக்கு, சோழி முடிக்கிற அளவுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து இந்த சந்திர புக்தியில் இருக்கும். அதே மாதிரி வந்து அன்னைக்கு தோஷம் அப்படின்னு சொல்கிறது, சந்திரனாலே மாதா, அப்போ வந்து அன்னைக்கு தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. பொதுவாக வந்து சனி தசையில் வந்து சந்திர புக்தி வந்து அவ்வளோவா வந்து பெருசாக வந்து நமக்கு பலன்களை தருவதற்கு வாய்ப்பில்லை. ஒருவேளை வந்து சந்திரன் வந்து நல்ல நிலையில் இருந்தது அப்படின்னா சனிக்கு 1, 4, 7, 9, அதாவது சனி சந்திரன் இணைவுனாலே கண்டிப்பாக வந்து அது தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது தான். இந்த புணர்வு தோஷத்தை ஏற்படுத்தும். 4 இருந்து 7 இருந்து 10, 7 இருந்துன்னா புணர்வு தோஷம், சனியோட சேர்ந்திருந்தாலும் புணர்வு தோஷம். அந்த நேரத்தில் வந்து அந்த சந்திர புக்தி நடக்கும்போது கல்யாணம், திருமண தடையை உருவாக்குறதும், திருமணத்தில் வந்து சிரமங்களை கொடுக்குறதும், அதே மாதிரி 1 மாங்கல்யம் 2 மாங்கல்யம் அப்படின்ற மாதிரியான பொதுவாக சனி சந்திரன் நினைவுனாலே இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடியது தான். சனி சூரியன் கூட ஒரு வேளை வந்து நமக்கு நல்லதை தந்துடுவாங்க. சனி சந்திரன் அப்படின்றது வந்து மைனஸை தான் தரும். அதனால் வந்து அந்த நேரத்தில் வந்து சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள், பயணங்களை தவிர்த்து கொள்வதும், அதே மாதிரி வந்து இந்த நீர்நிலைகளுக்கு போகக்கூடிய இடங்களை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறோம், நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து வந்து செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இதே வந்து 1 வருஷம் 1 மாதம் 9 நாள். கேது புக்திக்கு வரக்கூடிய அதே நாள் தான் இதுக்கும் வரும். ஏன்னா அதுக்கும் 7 வருஷம், இதுக்கு 7 வருஷம்ன்றதால 1 வருஷம் 1 மாதம் 9 நாள். இப்போ இந்த நேரத்தில் வந்து இந்த செவ்வாய் சனி அப்படின்றதே வந்து கான்ட்ராவர்சி தான், ஆக்சிடென்ட்டு. செவ்வாய் சனி அப்படின்னாலே வந்து கலவரம், பிரச்சனை, வம்பு, வழக்கு. இந்த செவ்வாய் வந்து வேகமாக ஓடக்கூடிய, சனி வந்து ரத்த ஓட்டத்தை கவனிக்கக்கூடியவன், ரத்த ஓட்டத்தினுடைய அளவை கவனிக்கக்கூடியவன் வந்து செவ்வாய். இப்போ வந்து இந்த மெடிக்கலில் போனோம்னா இந்த இடத்துல வந்து அந்த பல்ஸ் வச்சு பார்ப்பாங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு, அந்த ஓட்டத்தை குறிப்பவன் செவ்வாய். இந்த இவ்வளவு வேகமாக போகணும், முடுக்கிறது வந்து செவ்வாயினுடைய வேலை, நிற்கிறது வந்து சனியினுடைய வேலை. அப்போ முடுக்கிறதும் நிற்கிறது ஆக்சலரேஷன் வந்து செவ்வாய், வாகனம் வந்து சனி, டயர் வந்து சனி. அப்போ இது வந்து இது எவ்வளோ முடுக்குதோ அது அவ்வளோ ஓடணும் அப்படின்றதுனால நான் உனக்கு அடங்கி நிற்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வரும். அதே மாதிரி வந்து இந்த கிரகங்கள் வந்து எப்படி கிராஷ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 3, 10 செவ்வாய் சனிக்கு, அதே மாதிரி 4, 11. அப்போ இதில் வந்து ஒரு உபஜயஸ்தானம், ஒரு கர்மஸ்தானம், 2 கேந்திரங்கள், ஒரு பணவரஸ்தானம், ஒரு உபஜயஸ்தானம் வருது. அப்போ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது அந்த கான்ட்ராவர்சியை கொண்டு வந்து கொடுக்கும். பொதுவாகவே சனி செவ்வாய் அப்படின்றது வந்து ஆக்சிடென்ட் தான். சனி செவ்வாய் ராகு காம்போ அப்படின்றது வந்து பொதுவாக வம்பு, வழக்கு, கலவரம், அதேமாதிரி வந்து நாட்டுக்குள்ளே வந்து பிரச்சனைகள், பீடைகள் எல்லாம் நடக்கிறது. அதுவே வந்து குடும்பத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த சனி செவ்வாய் காம்போங்கிறது வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும்.
அப்போ இந்த செவ்வாய் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா, ஒருவேளை உச்சமான செவ்வாயாக மகர ராசி இருந்தார். ஏன்னா சனியினுடைய வீட்டில் தான் செவ்வாய் உச்சமாகிறார், செவ்வாயினுடைய வீட்டில் தான் சனி வந்து நீச்சமாகிறார். அப்போ இந்த கான்ட்ராவர்சி கண்டிப்பாக இருக்கும். இது அரிதாக சுபபலன்கள் நடக்கும் அப்படின்னா, ஜாதகத்தினுடைய நிலையில் செவ்வாயினுடைய அமைப்பும் சனியினுடைய அமைப்பும் இரு கிரகங்களும் கெடாமல் லக்ன கேந்திர கோணங்களில் இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இதில் வந்து தீயணைப்புத்துறை, காவல்துறை, அதே மாதிரி வந்து இராணுவம், இதெல்லாம் மிகப்பெரிய உயர் அதிகாரிகளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லை 6-8 12 செவ்வாய் மறைஞ்சிருச்சு, நல்லது. அதே மாதிரி வந்து சனிக்கு வந்து செவ்வாய் 6-8 12 மறைஞ்சாலும் நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து 4-7 அந்த 5-9 வந்து சனி சம்மந்தப்பட்டு செவ்வாய் வந்து லக்ன பாவர்களாக 2 பேர் இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக மின்சாரம், அதே மாதிரி தீயில பிரச்சனையாகிறது, ஆக்சிடென்ட் ஆகிறது, ஐசியூ போகிறது, ஈக்குவல் வந்து அந்த வாழ்க்கையினுடைய கடைசி எல்லைக்கே போயிட்டு வர்றது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் தான் வந்து அந்த சனி செவ்வாயினுடைய காம்போ மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். பொதுவாக சனி தசையில் செவ்வாய் முக்தி அப்படின்றது வந்து கெடுபலன்களை அதிகமாக தரக்கூடியவர். அதே மாதிரி கெடுபலன்களை அதிகமாக நம்ம அனுபவிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ராகு. அந்த ராகுனுடைய புக்தி காலம் அப்படின்றது 2 வருஷம் 10 மாதம் 6 நாட்கள். இது வந்து மோஸ்ட் அபவுட் வந்து அந்த கேதுவனுடைய நிலைப்பாடே இந்த ராகுனுடைய நிலைப்பாடும் அப்படின்றது. இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, ராகு அப்படின்றது வந்து இதுவும் வந்து எதிர் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது வந்து ரிவர்ஸில் சுற்றக்கூடிய கிரகம், வக்கர கிரகம். அப்போ இந்த வக்கர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இது எங்கே போகும் அப்படின்னா, மூதாதையர்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த மூதாதையர்களை குறிக்கக்கூடிய அமைப்பில் வந்து நமக்கு வரக்கூடியது சனி 1, 5, 9 ராகுவோடு சம்மந்தப்பட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த சிரமங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துலையும் சனி வக்கரமாக இருந்தார் அப்படின்னா நமக்கு நன்மையை தரக்கூடிய சனியாக இருப்பார். அப்போ ஒரு ராகு தசையும் ராகு புக்தியும் கேது புக்தியும் மட்டுமே நடக்கக்கூடிய அமைப்பில் வந்து நமக்கு சனி வக்கரமாக இருந்தால் அப்போ 19 வருஷம் சனி தசை வந்து நமக்கு வந்து மைனஸ் ஆகிடும் இல்லையா? அப்போ இந்த நேரத்தில் வந்து ராகு சம்பந்தப்படாமல், பொதுவாகவே ராகு தசையில் சனி சம்மந்தப்பட்டார்னாலோ, ராகு தசையில் செவ்வாய் சம்மந்தப்பட்டாலும் அந்த ராகு தசையில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டாப் லெவலில் இருக்கும், செகண்ட் ஹாஃப் போட்டு அமுத்திடும். அல்லது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து போட்டு அமுத்துச்சு அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் வந்து பொதுவாக வந்து ராகு சனி, ராகு செவ்வாய் காம்போ அப்படின்றது வந்து அந்த வாழ்க்கையில் அவருக்கு வந்து தரக்கூடிய துரதிர்ஷ்டங்களை நிறைய தருவாங்க. இருந்தாலும் இந்த ராகுனுடைய அமைப்பில் இந்த சனி ராகுவோடு சம்மந்தப்பட்டு வக்ரமாயிர, ராகுவும் சனியும் வக்கரகதியில் இருந்து தசை புக்தி நடத்தினாங்கன்னா இந்த 2 வருஷம் 10 மாதம் 6 நாளில் மிகப்பெரிய உச்சகட்டத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இந்த ராகு புக்தியை நடத்தி கொடுத்துருவார். அடுத்து வந்து குரு. அதே மாதிரி இந்த ராகு புக்தி நடத்தும் பொழுதும் இங்கேயும் வந்து அந்த வம்சாவளியில் இருக்கக்கூடிய சொத்து பத்துக்களை தான் வந்து சேரும். அதே மாதிரி நிறைய சம்பாதிக்காமல் வரக்கூடிய சொத்து பத்துக்கள் வந்து இவருக்கு வந்து சேர்றது அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம். இந்த ராகு புக்தி நடத்தக்கூடிய காலம் சனி தசை. அதே மாதிரி குரு புக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வருஷம் 6 மாதம் 12 நாள், இது ரெண்டுமே சமகிரகங்கள். பொதுவாக குரு அப்படின்றது வந்து 2, 11 பணபரஸ்தானம், 3, 12 அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு உபஜயஸ்தானம், ஒரு மறைவுஸ்தானம். அப்போ இந்த குருவும் சனியும் அப்படின்றது வந்து சமகிரகங்கள், சமபலமுள்ள கிரகங்கள். ஒரே மாதிரி நட்பு கிரகங்கள்னு சொல்ல முடியாது, பகை கிரகங்கள்னு சொல்ல முடியாது. அப்போது இந்த சனி தசையில் குரு புக்தி, குரு தசையில் சனி புக்தி அப்படின்றது வந்து ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். பலன் போர்ட்ஃபோலியோக்கள் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் சனி வந்து ஆன்மீக கிரகம், குரு வந்து அறிவு கிரகம் அப்படின்றதுனால இந்த நேரத்தில் வந்து அறிவு சுத்தமாக வேலை செய்யும், தெளிவான முறையில் வேலை செய்யும். நல்ல திருமணங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, நல்ல குழந்தை பேர் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வந்து தூரதேச பயணங்கள் வந்து நல்ல ஒரு அந்யோன்யமான பழக்கங்களை கொடுத்து அங்கே அதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பலன்களை தருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி வந்து அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்றத வந்து தங்க நகை சேர, ஆடை ஆபரணங்கள் சேருவது, நல்ல பெயரை உருவாக்குவது, நல்ல மடாலயங்கள் நிறுவுவது. சனி ஆன்மீக கிரகம், குரு அறிவு கிரகம். அறிவு கிரகம் அப்படின்றது வந்து ஆன்மீகத்தை ஒட்டி வரக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால இது ரெண்டுமே சேரும்போது நிறைய கல்வி சாலைகள் அமைப்பது, கல்வி அறக்கட்டளைகள் அமைப்பது, அதே மாதிரி வந்து அந்த தேவாலயங்கள், தேவ மடாலயங்கள், மற்றபடி வந்து மற்றவங்களுக்கு உதவக்கூடிய சேரிட்டி, அதாவது அந்த சேரிட்டிபிள்லாம் நிறையா செய்கிறாங்க இல்லையா? இந்த நேரத்தில் வந்து அந்த துறைகளை உருவாக்கக்கூடிய அமைப்புகளில் வந்து நிறைய ஆன்மீக பணி செய்யக்கூடியது, ஆன்மீக தொண்டுகள் செய்யக்கூடியது, மக்களுக்கு உதவக்கூடிய நல்ல உன்னதமான பலன்களை தரக்கூடிய அளவுக்கு செல்வத்தையும் பொருளாதாரத்தையும் தொழிலையும் அதிகமாக தரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து சனி தசையில் குரு புக்தி.
அப்போ இந்த கடைசி புக்தி அப்படின்றது வந்து குரு புக்தி. இந்த ஒரு 2 வருஷம் 6 மாதம் 12 நாள் அப்படிங்கிறது வந்து நல்லாவே இருக்கும். அப்போ வந்து நமக்கு எந்தெந்த புக்திகள் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னா சனி தசையில் சனி புக்தி அப்படின்றது வந்து மோஸ்ட்லி ஒரு 40% உங்களுக்கு நன்மை தரக்கூடியது. இதுவே வந்து துலாம் ரிஷப லக்னமாக இருந்து, மிதுன கன்னி லக்னமாக இருந்து, தனுசு மீன லக்னமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். மகர லக்னமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். மகர லக்னத்துக்கு சனி நல்லா இருக்கும். அதுக்கடுத்து வந்து புதன் சனி தசையில் சனி புக்தி, புதன் புக்தி நல்லாவே இருக்கும். ஓவரால் 2 வருஷம் 8 மாதம் 9 நாள் வந்து நல்லா இருக்கும். கேது புக்தி அப்படின்றது வந்து ஒரு 40% நன்மை தரக்கூடிய ஒரு புக்தியாக இருக்கும். சுக்கிர புக்தி சூப்பராக இருக்கும், 3 வருஷம் 2 மாதம். சூரிய புக்தி வந்து ஆவரேஜ். சந்திரன் அப்படின்றது வந்து மைனஸ், கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய புக்தி. செவ்வாய் அப்படின்றது வந்து ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும். சூரியன் புக்தி மாதிரியே செவ்வாய் புக்தியும் இருக்கும். அதேமாதிரி ராகு புக்தி அப்படின்றது வந்து சனி ரெட்ரோகிரேஷனில், கேதுவிலையும் ரெட்ரோகிரேஷன்லையும், சனி ராகுலையும் ரெட்ரோகிரேஷனில், ராகு கேதுக்களுடைய இருந்தால் மிகப்பெரிய தொழிலதிபர். மற்றபடி வந்து புக்திகளில் வந்து கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். அடுத்து குரு புக்தி சூப்பராக இருக்கும். இப்போ அந்த சனியில் வந்து சனி புக்தி சுமார், புதன் புக்தி வந்து சூப்பர், கேது புக்தி வந்து சுமார், சுக்கிர புக்தி சூப்பர், சூரியன் புக்தி ஆவரேஜ், சந்திரன் புக்தி வந்து மீடியம் தான். இதில் வந்து பலன்கள் வந்து அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. செவ்வாய் புக்தி வந்து ஆவரேஜ். ராகு புக்தி, ராகு கேது புக்தியில் வந்து சனி வந்து ரெட்ரோகிரேஷனாக அவங்களோட சேர்ந்ததாங்க சூப்பர். குரு புக்தி சூப்பர். சார் இதில் வந்து சனி தசை நடத்தும் போது 6, 8, 12 மறைஞ்சிருக்கார், நீச்சமாக இருக்கார். நீச்சமான பொதுவாகவே வந்து ஒரு கிரகம் வந்து நீச்சமாச்சுன்னா பலனை கொடுக்க தவறும். மகர லக்னமாக இருக்குது, மகர லக்னத்துக்கு வந்து 4ஆம் இடத்துல போய் சனி நீச்சமாகி போகிறது, தசை நடத்துகிறார், பலன்களை தரமாட்டார். அதேமாரி வந்து 6, 8, 12 மகர லக்னத்திற்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம வீட்லையும், மகர லக்னத்துக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன வீட்லையும், மகர லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் தனுசு வீட்டில் வந்து சனியும் இருந்து தசை நடத்தினாங்க. இது வந்து ஒரு உதாரணமாக 6, 8, 12 தசை நடத்தக்கூடிய கிரகம் அப்படின்றது எந்த கிரகமாக இருந்தாலும் மறைஞ்சாலும் வலு இழந்த கிரகமாக கருதப்படும். இதில் வந்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கூட மகர லக்னத்துக்கு 12 கூட அந்த நட்பு வீட்டில் இருக்கார். அதேமாதிரி புதன் வீட்டில் வந்து நட்பு வீட்டில் இருக்கார். 6ல் இருக்கக்கூடிய சனி அப்படின்றது பலமுள்ள சனி. பொதுவாக வந்து கெடுகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 6 பாவங்கள் இருந்தால் நன்மையை தரக்கூடிய கிரகங்களாக இருக்கும். இருந்தாலும் 6ஆம் இடத்துல வந்து மறையக்கூடிய சனியாக இருக்கிறனால இந்த நேரத்தில் வந்து நம்ம சனி பகவானை தொழுவதும், சனி பகவானை வணங்குவதும், காகத்திற்கு அன்னமிடுவதும், காகத்திற்கு எப்பவும் போல வழக்கமாக செய்யக்கூடிய பணிவிடைகள் செய்வதும், உங்களுடைய வழிபாடுகளை மேலோங்க செய்வதும், வழிபாடு ஸ்தலங்களுக்கு போய் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களை செஞ்சுக்கிறதும், அதே மாதிரி அன்னதானம் அப்படின்றது வந்து சனிதசை நடக்க வரைக்கும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த சனிக்கான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, சனிக்கான பரிகாரங்கள் லாஜிக்காக அப்படின்னு நம்ம சேனல்லே ஒரு வீடியோ முன்னால் கொடுத்துருக்கேன். இந்த சனி தசை நடக்கிறவங்கலாம் அந்த பரிகாரங்களை வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி வந்து அந்த 7.5 அர்த்தாஷ்டமம், கண்டம், அஷ்டம சனியில் இருக்கிறவங்களும் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்றது வந்து நம்ம சேனல்லையே அந்த சனிக்கான பரிகாரங்கள் லாஜிக்காக அப்படின்ற ஒரு தலைப்பில் கொடுத்துருப்பேன். அதை போய் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த சனி தசை முழுக்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே 6, 8, 12 மறைஞ்சு மேசராசியில் நீச்சமாக இருக்கக்கூடிய சனி தசை நடத்துகிறார் அப்படின்னா, ரிஷப துலா லக்னமாக இருந்து நீச்சமாக தசை நடத்தினார்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து பலனை தர மறுப்பார். துலா லக்னமாக இருந்து நீச்சமாக தசை நடத்துறாருன்னா பலனை தர மறுப்பார். அதேமாதிரி 6, 8, 12 வந்து உங்களுக்கு எந்த லக்னமோ அதில் வந்து 6, 8, 12 சனி மறைஞ்சு தசை நடத்துறாரு அப்படின்னா அதனுடைய யோக பலன்கள் கிடைக்காம போயிடும். அதனால் அந்த பலன்களுக்கான பரிகாரம் என்னங்கிறதே நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ போயிருக்கு, ஒரு 29-30 நிமிஷம் நினைக்கிறேன் அந்த வீடியோனுடைய அளவு. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து உங்களுடைய சனி தசையை நல்ல முறையாக, தெளிவான முறையை, வாழ்க்கையை வளமுடைய தசையாக மாற்றிக்கொள்ளும்பாரு கேட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களே. வணக்கம்.